ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்கேபி இங்கிலீஷ். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழில் சொல்லக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை எப்படி ஒரு ஸ்ட்ரக்சரை இங்கிலீஷ் ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி எப்படி அதை இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நாம் டே ஒன்லேருந்து நிறைய சிச்சுவேஷன்ஸை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போது ஒவ்வொன்றுத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாம் அதுக்கு போகலாம். ஐ ஈட் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா நான் தினமும் சாப்பிட்றேன் அப்படின்னு அர்த்தம். இந்த தினமும் அப்படின்ற வேர்டை மென்ஷன் பண்ணாலும் சரி, இல்லை மென்ஷன் பண்ணலை அப்படின்னாலும் சரி, அதாவது டெய்லி எவ்ரிடே அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணாலும் சரி, யூஸ் பண்ணாமல் அப்படியே வெறும் ஐ ஈட் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு மட்டுமே கொடுத்தா கூட அதோட அர்த்தம் தினமும் சாப்பிட்றேன் அப்படின்னு தான். ஐ ஆம் ஈட்டிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா நான் பிரேக்ஃபாஸ்ட் இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். இங்கே நவ் அப்படின்ற வேர்டை மென்ஷன் பண்ணாலும் மென்ஷன் பண்ணலை அப்படின்னாலும் ஐ ஆம் ஈட்டிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா நான் இந்த சமயத்தில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் அர்த்தம். ஐ ஹாவ் ஈட்டன் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா நான் இப்போ ரீசெண்டாக சாப்பிட்டு முடித்தேன் அப்படின்னு அர்த்தம். ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடியோ 1 ஹவருக்கு முன்னாடியோ நான் ரீசெண்டாக சாப்பிட்டு முடித்தேன் அப்படின்னு அர்த்தம். ஐ ஹாவ் ஈட்டன் பிரேக்ஃபாஸ்ட். அதுக்கடுத்து ஐ ஹாவ் பீன் ஈட்டிங் பிரேக்ஃபாஸ்ட் ஃபார் 10 minutes. அதாவது நான் ஒரு 10 நிமிஷமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லணும்னா நாம் ஐ ஹாவ் பீன் ஈட்டிங் பிரேக்ஃபாஸ்ட் ஃபார் 10 minutes அப்படின்னு சொல்லுவோம். ஸோ முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் அதுக்கான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வித்தியாசத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டால் தான் அந்த சிச்சுவேஷன் வரும்போது நீங்கள் இந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ண முடியும். மறுபடியும் சொல்கிறேன், ஐ ஈட் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா தினமும் சாப்பிட்றது. ஐ ஆம் ஈட்டிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஐ ஹாவ் ஈட்டன் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டேன். ஐ ஹாவ் பீன் ஈட்டிங் பிரேக்ஃபாஸ்ட் ஃபார் 10 minutes அப்படின்னா நான் 10 நிமிஷமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். இப்போது இதையே கேள்வியாக கேட்குறதுல என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்துடலாம். நீ தினமும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றியா? டூ யூ ஈட் பிரேக்ஃபாஸ்ட்? அவ தினமும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாளா? டஸ் ஷீ ஈட் பிரேக்ஃபாஸ்ட்? ஐ யூ வி தே இது வந்தது அப்படின்னா டூ. ஹீ ஷீ இட் இது வந்தது அப்படின்னா டஸ். நீ இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியா? ஆர் யூ ஈட்டிங் பிரேக்ஃபாஸ்ட்? அவள் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காளா? இஸ் ஷீ ஈட்டிங் பிரேக்ஃபாஸ்ட்? நீ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டியா? ஹாவ் யூ ஈட்டன் பிரேக்ஃபாஸ்ட்? அவன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டானா? ஹேஸ் ஹி ஈட்டன் பிரேக்ஃபாஸ்ட்? இங்கேயும் அதே மாதிரி தான். ஐ யூ வி தே இது வந்தது அப்படின்னா ஹாவை யூஸ் பண்ணுங்கள். ஹீ ஷீ இட் வந்தது அப்படின்னா ஹேஸை யூஸ் பண்ணுங்கள். நீ 10 நிமிஷமாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியா? ஹாவ் யூ பீன் ஈட்டிங் பிரேக்ஃபாஸ்ட் ஃபார் 10 minutes? அவன் 10 நிமிஷமாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானா? ஹேஸ் ஹி பீன் ஈட்டிங் பிரேக்ஃபாஸ்ட் ஃபார் 10 minutes? இப்போ இதையே நெகட்டிவில் சொல்கிறதுக்கான எல்லா ஸ்ட்ரக்சரையும் பார்த்துடலாம். நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது இல்லை. ஐ டோன்ட் ஈட் பிரேக்ஃபாஸ்ட். ஷீ டசன்ட் ஈட் பிரேக்ஃபாஸ்ட். ஐ எம் நாட் ஈட்டிங் பிரேக்ஃபாஸ்ட். தே ஆர் நாட் ஈட்டிங் பிரேக்ஃபாஸ்ட். ஐ ஹாவன்ட் ஈட்டன் பிரேக்ஃபாஸ்ட். ஹீ ஹேசன்ட் ஈட்டன் பிரேக்ஃபாஸ்ட். இது எல்லாமே நாம் சாப்பிட்றது இல்லை அப்படின்றத தான் குறிக்கும். நான் ஏற்கனவே இதுக்கான வித்தியாசத்தை சொல்லிட்டேன். I haven't been eating breakfast for 10 minutes. He hasn't been eating breakfast for 10 minutes. நீங்கள் haven't, have not அப்படின்னும் சொல்லலாம், இல்லை hasn't, has not அப்படின்னும் ஷார்ட் ஃபார்மில் சொல்லலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இது வரைக்கும் பார்த்த ஸ்ட்ரக்சர்ஸ். அதுக்கான யூசேஜ், அதை எங்கே சரியாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நாம் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா டே ஒன்லேருந்து என்னோடய வீடியோவை பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு இது புரியும். ஏன்னா நான் இங்கே ரொம்ப ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன், உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னோடய வீடியோஸை டே ஒன்லேருந்து பார்த்தவங்களுக்கு இந்த வித்தியாசம் ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் அடுத்த ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம். ஒரு சிச்சுவேஷனை சொல்கிறேன், அந்த சிச்சுவேஷனை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், அதுக்கான ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் நேற்று ஒரு மூவி பார்த்தேன். இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ வாட்ச்ட் அ மூவி எஸ்டர்டே. ஐ வாட்ச்ட் அ மூவி எஸ்டர்டே அப்படின்னு சொல்லலாம். இங்கே நான் அப்படின்றத ஐ அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒரு செயலை யார் செய்கிறாங்களோ அவங்க முதல்ல வரணும். இங்கே மூவி பார்க்குற வேலையை செஞ்சது வந்து நான் அப்படின்றதுனால ஐ முதல்ல வருது. ஐ அப்புறம் வாட்ச்ட் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணியிருக்கேன். வாட்ச்ட் அப்படின்னா மூவியை பார்க்குறது. வாட்ச் அப்படின்னு சொன்னீங்கன்னா தினமும் பார்க்குறது. நேற்றைக்கு பார்த்தேன் அப்படின்னு சொல்லணுன்னா, அதாவது பாஸ்ட் டென்ஸில் பார்த்ததா சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வாட்ச்ட் அப்படின்றத யூஸ் பண்ணணும். இதோட V1, V2, V3, V4 ஃபார்ம்ஸ் என்ன அப்படின்னா வாட்ச், வாட்ச்ட், வாட்சிங். நீங்கள் V2வை தான் யூஸ் பண்ணணும். இந்த V2வை இல்லை இந்த ஸ்ட்ரக்சரை எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு செயல் வந்து
பாஸ்டில் நடந்து முடிஞ்சிருச்சு. கடந்த காலத்தில் ஒரு வினை இல்லை ஒரு செயல் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கும் இப்போ இருக்கிற ப்ரெசண்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னா தான் நீங்கள் இந்த V2வை யூஸ் பண்ணணும். நேற்று மூவிக்கு போனீங்க, அது அதோட முடிஞ்சிருச்சு. எஸ்டர்டேன்னு நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ அதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். நான் என்னோடய ரூமை நேற்று க்ளீன் பண்ணேன். ஐ க்ளீன் மை ரூம் எஸ்டர்டே. இங்கே க்ளீன்ட் அப்படின்னா V2. நான் நேற்றே அந்த வேலையை முடிச்சிட்டதுனால நான் V2வை யூஸ் பண்ணுறேன். இப்போது இந்த ஸ்ட்ரக்சரில் யூஸ் பண்ணுற கீவேர்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது எல்லாமே நாம் இந்த ஸ்ட்ரக்சரில் பயன்படுத்துகிற கீவேர்ட்ஸ் தான். எஸ்டர்டே, லாஸ்ட் நைட், லாஸ்ட் வீக், லாஸ்ட் மந்த், லாஸ்ட் இயர், a few minutes ago, a few hours ago, a few days ago. அப்படின்ற வார்த்தை வந்தாலே அதை நீங்கள் இந்த ஸ்ட்ரக்சரில் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி in 2005 அப்படின்னு கடந்த காலத்தில் ஏதோ ஒரு இயரை நீங்கள் சொல்கிறீங்க, ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் இந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் இந்த ஸ்ட்ரக்சரில் நாம் யூஸ் பண்ணுற கீவேர்ட்ஸ் அப்படின்னா இந்த வார்த்தைகளை நாம் அந்த சென்டென்ஸில் பார்த்தாலே அது பாஸ்ட் டென்ஸ் தான் அப்படின்னு நாம் முடிவு பண்ணிடலாம். சரி, இப்போ நாம் சென்டென்ஸை பார்த்தோம். இதையே கேள்வியாக கேட்குறோம் அப்படின்னா, அதாவது பாஸ்ட்டில் நடந்து போன ஒரு விஷயத்து மேலே கேள்வி கேட்கணும் அப்படின்னா அதுக்கு நாம் இந்த ஸ்ட்ரக்சரில் எந்த மாதிரியான சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸை நேற்று பார்ட்டியில் மீட் பண்ணையா அப்படின்னு கேட்போம் இல்லையா? இதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, டிட் யூ மீட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அட் த பார்ட்டி எஸ்டர்டே அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் நடந்து போன ஒரு விஷயத்து மேலே, ஏற்கனவே முடிஞ்சு போன ஒரு விஷயத்து மேலே கேள்வி கேட்கணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல டிட்டை தான் யூஸ் பண்ணணும். ஸோ முதல்ல டிட்டு தான் வரும். அதுக்கடுத்து அந்த வேலையை யார் செஞ்சாங்களோ அவங்க வருவாங்க. அதுக்கடுத்து அந்த வேலை வரும். சந்திக்கிறது நாம் இங்கிலீஷில் மீட் அப்படின்னு சொல்லுவோம். டிட் யூ மீட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அட் த பார்ட்டி எஸ்டர்டே அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இந்த மீட் அப்படின்ற சொல்லுக்கான V1, V2, V3, V4 என்னென்னு பார்த்தோம்னா, மீட் V1, V2 வந்து met, V3 வந்து met, V4 மீட்டிங். V1 மீட், V2 met, V3 met, V4 மீட்டிங். உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், V2 தானே யூஸ் பண்ணணும், நீங்கள் ஏன் டிட் யூ மீட் மீட்டை ஏன் யூஸ் பண்ணீங்க, மெட்டு தானே யூஸ் பண்ணணும், V2 தானே யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்கலாம். இப்போது ஒரு சென்டென்ஸில் அது எந்த டென்ஸ், பாஸ்ட் டென்ஸா, ப்ரெசன்ட் டென்ஸா, இல்லை ஃப்யூச்சர் டென்ஸா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு வேர்டு இருந்தால் போதும். இப்போ நார்மல் சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த சென்டென்ஸில் V2 இருக்கும். இந்த V2 அப்படின்ற வேர்டே அது பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு அது போதும். இதுவே நீங்கள் கேள்வியாக கேட்கும்போது அங்கே டிட்டை முதல்ல யூஸ் பண்ணுவீங்க. டிட்டு அங்கே முதல்ல யூஸ் பண்ணுறதுனால இங்கே டிட் அப்படின்ற வேர்டே வந்து பாஸ்ட் டென்ஸை தான் குறிக்கும். மறுபடியும் இன்னொரு பாஸ்ட் டென்ஸை குறிக்கிற V2 அப்படின்றது வந்து அங்கே தேவைப்படாது. அதனால் அங்கே என்ன தான் நாம் டிட்டை யூஸ் பண்ணாலும் V1 தான் யூஸ் பண்ணணும். டிட் யூ மீட், அங்கே மீட் அப்படின்ற V1 தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா இங்கே நாம் ஏற்கனவே டிட் அப்படின்ற பாஸ்ட் டென்ஸை குறிக்கிற ஒரு சொல்லு நாம் பயன்படுத்தியிருக்கோம். ஒரே வரியில் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் பாஸ்ட் டென்ஸில் டிட்டை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா V2வை யூஸ் பண்ணக்கூடாது. V2வை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா டிட்டை யூஸ் பண்ணக்கூடாது. V2வை நார்மல் சென்டென்ஸுக்கு யூஸ் பண்ணுவோம். அதுவே டிட்டை கேள்வி கேட்குறதுக்கும் நெகட்டிவ் பதில் கொடுக்கறதுக்கும் யூஸ் பண்ணுவோம். நெகட்டிவ் பதில் என்ன அப்படின்னா நாட்டை யூஸ் பண்ணி அந்த சென்டென்ஸ் வந்து சொல்லுவோம். இப்போ நான் நேற்றுக்கு வரல அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஐ டிட் நாட் கம் எஸ்டர்டே. இங்கே வரலை அப்படின்னு நெகட்டிவாக சொல்கிறதுனால நான் டிட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். டிட்டுக்கு அடுத்து நாட் வரும். ஸோ கேள்வி கேட்குறதுக்கும் நாம் டிட்டை யூஸ் பண்ணுவோம், நெகட்டிவாக பதில் சொல்கிறதுக்கும் நாம் டிட்டை யூஸ் பண்ணுவோம். டிட்டை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா V1 யூஸ் பண்ணுங்கள். அந்த டிட்டுக்கு அடுத்து V1 யூஸ் பண்ணுங்கள். டிட்டை யூஸ் பண்ணலை அப்படின்னா V2வை யூஸ் பண்ணுங்கள். இதுதான் டிஃப்ரென்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.